வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமன் திருடலையே சமம் சம்சம் எம்பெருமான் கரை முழுவதும் பெற்ற முருகநாதர் ஸ்ரீ அருணாசம் திருவாந்த திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார இருபத்தி வருஷப்படி பாடல் 1212 ஆசைகூர் பக்தன் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருளுக்கும் பழஞானம் திருவிடை சமர்ப்பிப்போம் முருகாசம். இந்த பாடல் ஞான பூஜை என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல். தானனா தத்த தானனா தத்த தானனா தத்த தனதான என்ற சந்தக்குளிப்புடைய அற்புதமான பாடல். ரொம்ப பிரபலமான பாடல்கள் ஒன்று. ஆசைகூர் பக்தனின் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிபாட மாத்திருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ மூசுகானத்து மீதுவாழ் முத்தம் மூரல் வேடிச்சி தனபார மூழ்கு நீப பிரதாப மார்பத்த மூரி வேடத்தின் மயில் வாழ்வே வீசுமீன் பயோதி வாய் விட்டு வேக வேதித்து வருமா சூர் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளி. ஆசைகூர் பக்தனின் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிபாட மாத்திருகா புஷ்பமாலை கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோன்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். முதல்ல அதாவது ஆசைகூர் உன் மீது ஆசை மிகுந்த பக்தனே பக்தி உள்ள தான் மனோபத்மமான மனம் எனப்படும் தாமரை மலரை வைத்து நடுவே இடையில் அன்புகிற நூல் அன்பான நூலிட்டு அன்பு என்கின்ற நாரை கொண்டு நாவிலே நாக்கு என்கின்ற இடத்தில் சித்திரமாகவே கட்டி விசித்திரமாகவே அழகாகவே ஒரு மாலையை கட்டி அந்த மாலை மீது ஒப்பற்ற ஞான வாசம் ஞானம் என்னும் நறுமணத்தை வீசி தடவி அந்த மாலை பிரகாசியா நிற்ப ஒளியோடு விளங்கும் மாசியில் ஓர் புத்தி அந்த மாலையில் குற்றமில்லாத ஒரு புத்தி என்கின்ற வண்டு மொய்த்து பாடவும் அழிபாட இவ்வாறு மாத்திருகா என்னால் மானசீகமாகவே கட்டப்படுகின்ற அல்லது மாத்திருகா மந்திர மாலையான புஷ்ப மாலை பூமாலையை கோலம் அழகிய பிரவாள பாதத்தில் பவளம் போல் சிவந்த உன்னுடைய திருவடியில் அணிவேனோ அணியும் பாக்கியத்தை நான் பெறுவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதியில் மூசுகானத்து மீது வாழ் முத்த மூரல் வேடிச்சி தனபார மூழ்கு நீப பிரதாப மார்பத்த மூரி வேளத்தின் மயில் வாழ்வே வீசுமீன் அப்பயோதி வாய் விட்டு வேக வேதித்து வருமா சூர் வீழ மோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளின் முடிகிறார். அதாவது மூசு காணத்து மீது அதாவது சிள் வண்டுகள் மொய்க்கும் காட்டில் அல்லது வள்ளியை நாடி நீ மொப்பம் பிடித்து சென்ற காட்டில் வாழ்ந்திருந்த முத்து போல அழகிய மூரல் பற்களை கொண்ட வேடிச்சி வேட்டுவ பெண் வள்ளியின் கொங்கை பாரத்தில் மூழ்கி அழுந்தி கிடக்கும் நீப பிரதாப கடப்பமாலை சிறப்போடு அணியும் மார்ப அத்த மார்பை உடைய ஐயனே மூரி வலிமையுடைய வேளத்தில் ஐராவத ஆணை வளர்த்த மயில் அணைய தேவசேனையின் தலைவனே கணவனே வீசு அலை வீசுவதும் மீன்கள் நிறைந்ததுமான அல்லது மீன்களை அலைகளில் வீசி எறியும் பயோதி கடல் வாய்விட்டு வேக ஒலி செய்து வெந்து வற்றவும் வேதித்து தேவர்களை வருத்தி வந்த பெரிய சூரன் அல்லது மாமரமா என்ற சூரன் வீழ அடிபட்டு விழவும் தாக்கி பருத்த அடிப்பாகத்தை உடைய நாகத் மலையாகிய கிரௌஞ்சத்தின் மீது வீரம் பொருந்திய வேலாயத்தை செலுத்திய வீரதீர பெருமாளை மாலை பிரவாள பாதத்தில் அணிவேனோன்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முருகா உன் மீது ஆசை கொண்ட நான் என்னுடைய மனம் என்பதையே தாமரை மலராக கொண்டு அதை அன்பு என்னும் நார் கொண்டு என்னுடைய என்ற இடத்தில் அழகாக வைத்து கட்டி அதற்கு ஞானம் என்னும் நறுமணத்தை ஊட்டி நல்லறிவு என்னும் வண்டு அதை மொய்க்கும்படி வைத்து எப்படி என்ன ஒரு அற்புதமாக எல்லா விஷயம் சொல்ல பாருங்க வைத்து மந்திரபூர்வமாக இங்கனம் ஞான பூமாலை ஒன்றை கட்டி உன்னுடைய பவளமனைய திருவடியில் சாத்தும் பாக்கியத்தை பெறுவேனோ அப்படின்னு இந்த பாடலுடைய முதல் 4 அடியோட கருத்து. மனம் என்பது எண்ணங்களை குறிக்கும். 100,000 மனமுடை மாப்பாவிகள் 30 கோடி மனத்தி என்பார் திருப்பூர். நாவிலை கட்டி அப்படின்னால இது ஞான பாமாலையாம் பூமாலைன்னு இதை வச்சுக்கணும். பக்தி வலையில் படுவோன் ஈசன். அதனால ஆசைகூர் பக்தன், அதாவது பக்தி வலையில் படுபவனுக்கு பேரு பக்தன் ஈசன். அதனால ஆசைகூர் பக்தன் ஈசன் மனத்தகத்தான் ஆதல் நானும் பூவினில் சிறந்தது பொறிவாழ் பூவே என்றபடி பூவினுள் பத்மம் தாமரையே சிறந்தது அதனாலும் மனோ பத்மம்னு பூவை வைத்து இந்த மாலையை கட்டுகிறேன். ஒடுங்கி உணர்ந்தங்கிருக்கில் மடங்கிடும் மண்ணுயிருள்ளே நடம் கொண்ட கூத்தனும் நாடுகின்றான்னு திருமந்திரம் சொல்லுது. சும்மா இருக்கின்ற திறம் அரிது அப்படின்னு தாய்மானவன் சொல்கிறதுனால மனம் கட்டப்பட்டால் ஒழிய
நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் கட்டப்பட்டால் ஒழிய இறைவனை காணுதல் அரிது. அதனால தான் மனோபத்மமான பூ வைத்து கட்டினர். அன்போடு உருகி அகங்குழைவார் கன்று என்போன் மணியினை எய்த உண்ணாதே அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள்னர் திருமந்திரத்தில். அது திருமந்திரம் அப்படி சொல்கிறதுனால அன்பான நூலிட்டு மாலையை கட்ட விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அதற்கு பின்னும் அர்ச்சனை பாட்டே ஆகும்னு பெரிய புராணம் சொல்லுது. ஆரூர் இனிதமர்ந்தார் தாம் படிமக்கலம் வேண்டுவரில் தமிழ் மலைகளால் படிக்கமலம் செய்து தொழுது உய் மட நெஞ்சமே வாயே வாழ்த்து கண்டாய் நான் நாளும் நவின்று ஏத்த அப்படின்னு தேவாரத்தில் அப்பர் சம்பந்தர்லாம் சொல்கிறாங்க. முழுங்குததால் இறைவன் திருப்பணியா மாலையை கட்டுவதற்கு புனிதமான இடம் நான் அப்படின்னு கொண்டு பாமாலை சூட்டவே விரும்புகிறேன்னார். ஞானகிரியே நன்முத்தி நாடலின்னு திருமந்திரம் சொல்லுது. அதனால் நான் கட்டும் மாலையில் ஞானத்தின் நறுமணம் வீச வேண்டுங்கிறார். அறிவிடையோர் நெஞ்ச தங்கு நின்றானேன்னு திருமந்திரம் சொல்கிறதுனால புத்தி அறிவு என்னும் வண்டு அந்த மாலையில் மொய்க்க வேண்டும்னு விரும்புகிறார். உருணர் தாங்கிய மதனுடைய நோந்தாள் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையும் நின்னில் சிறந்த நின்றாள் இணைவன் பரிபாடம் சொல்கிறதுனால மாலையை திருவடியில் சூட்டுதலே சிறந்தன்னு தெரிந்து நான் கட்டும் மாலையை பிரவாள பாதத்தில் அணிவேனோன்னு வெளியிறார். மேலும் மனமாகிய பத்மம் தாமரை கட்டப்படுவதால் அந்த தாமரையில் வாசம் செய்யும் திருமகளும் கலைமகளும் கட்டப்பட்டு இவருக்கு வசப்படுவர். கல்வியும் செல்வம் வசப்படும் அப்படிங்கிற துணி தர மாதிரி இந்த பாடலை என்ன அற்புதமாக புரிஞ்சிருக்கார். எல்லாம் அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த செப்படி வித்தை வேறு ஒருவரும் எண்ணி பார்க்க முடியாத அனுகிரகம் அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது மாத்திருக்கா புஷ்பமாலை அப்படின்னு இதுக்கு பாடம் உண்டு. மாக்கிருதா புஷ்பமாலை, அந்த மாத்திருக்கா புஷ்பமாலை 51 எழுத்துக்களை வைத்து கட்டப்படுகின்ற பாடப்படும் மாலைக்கு பேர் மாத்திருக்கா புஷ்பமாலைன்னு பேர். அகாரம் முதல் ஷகாரம் வரை இறுதியாக 51 எழுத்துக்களையும் அக்ஷரங்களையும் வைத்து பிரிக்கப்பட்ட நாதம் என்று பொருள் உள்ள சப்த மந்திரங்கள் 1440 வகையாக உண்டாயின. அவற்றுக்குள்ள மாத்திருக்கா மந்திரம் தான் எல்லா மந்திரங்களும் உயர்ந்தது. இந்த மந்திரத்தையே மேளா மந்திரம்னும் மாலா மந்திரம்னு வேத சிவாகங்கள் கூறின. இந்த மந்திரமான 51 அக்கரங்களையும் சுப்பிரமணிய கடவுள் தமக்கு வடிவாக கொண்டு விளங்குவார். இதனுடைய விவரம் ஆ தலையாகும், ஆ நெற்றியாகும், ஈ வலக்கண்ணாகும், ஈ இடக்கண்ணாகும், ஊ வலச்செவி, ஊ இடச்செவி, இரு வல கபோலம், இரா இடக்கபோலம், இலு என்பன நாசிகள், ஏ மேல் உதடு, ஐ கீழ் உதடு, ஓ ஔ மேலும் கீழும் உள்ள பற்கள், அக முரசுகள், க க க க க ஞ என்பது வலத்திருக்கரங்கள், ச ச ஜ ஜ ஞ இடத்திருக்கரங்கள், த த த த ந இடப்பாதங்கள், ப அப்படிங்கிற எழுத்து வயிறு. அடுத்தது ப ப என்ற எழுத்துக்கள் வலபாரிசம் இடப்பாரிசமாகவும், ப கந்தமாகும், ம இருதயமாகும், ய ர ல வ ச ஷ ச என்ற 7 எழுத்துக்களும் சப்த தாதுக்களாகவும், ஹ ஆன்மாவாகவும், ல ஷ உபச்சாரங்களாகவும் திருவுருவம் கொண்டு சொற்பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்க நிற்பர் அப்படின்னு சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் மாத்திருக்கா மந்திரமூர்த்தியுடைய லட்சணங்களை கதிரவேல் பிள்ளை ஐயா சொல்கிறார். சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் பார்த்தா அது தெரியும். இந்த பாடலை மகா மந்திரங்களில் மதுமதியம் அப்படிங்கிற பகுதி அப்படின்னு வள்ளிமலை திருப்பூர் சுவாமிகள் சொல்வார். இந்த மாத்திருக்கா புஷ்ப மாலையை என்னுடைய பிரவாள பாதத்தில் அணிவேணும்னு இந்த பாடலில் அற்புதமாக கேட்குறார். அடுத்தது மூசு கானம் அப்படின்னா மூசுதெல்லாம் மொய்த்தல், வண்டு மூசு தேரல் மாந்திம்பர் நெடுநல் காடையில். அடுத்தது வேளத்தின் மயில் அப்படின்னு சொன்னது தேவசேனை, யானை வளர்த்த மயில். இது ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம், வேளத்தின் மயில்னு சொல்கிறதுனால. அதாவது தன்னதாகிய தனிப்பெரும் களிற்றினை விழித்தனன் இத்திர முடிவான் அப்படின்னு கந்தபுரான் சொல்றார். இந்த மங்கை நன் திருமகளாகும் ஈங்கி விளை புந்தி அன்போடு போற்றுதி இளையவள் பொருட்டால் அந்தமில் சிறப்பெய்து மேல் என்றலும் அவளை கந்தமேல் கூடு நன்றென போயது களிறு அவ்வியானையே போற்றிய தனைய காரணத்தால் தெய்வ யானை என்றொரு பெயர் எய்திங்கிறார் கந்தபுராணத்தில். அதைத்தான் இந்த இடத்துல மூரி வேளத்தின் மயில் வாழ்வேன்னு குருநாதர் சொல்றார். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடம். அதாவது உன் மீது ஆசை மிகுந்த பக்தி உடைய நான் மனம் எனப்படும் தாமரை மலரை வைத்து இடையில் அன்பு என்னும் நாரை கொண்டு நாக்கு அப்படிங்கிற இடத்துல அழகான ஒரு மாலையை தொடுத்து அந்த மாலையின் மீது ஒப்பற்ற ஞானம் என்னும் நறுமணத்தை தடவி அந்த மாலை மிக்க ஒளியோடு விளங்கவும் அதை சுற்றி குற்றமற்ற ஒரு அறிவு என்ற வண்டு மொய்த்து பாடவும் மாத்திருக்கா மந்திர மாலையான இந்த பூமாலையை அழகிய பவளம் போல் சிவந்த திருவடிகளில் அணிவித்து
மகிழும் பாக்கியத்தை பெறுவேணும்னு கேட்குறார். யார்கிட்ட? சில்வண்டுகள் மொய்க்கும் காட்டில் வாழ்கின்ற முத்தை நிகர்த்த அழகிய பற்களுடைய வேடகுல பெண்ணான வள்ளியின் மார்பகத்தில் மூழ்கி அழுந்து கிடக்கும் கடப்பமாலை சிறப்பாக அணியும் மார்பையுடைய ஐயனே, வலிமையான ஐராவத யானை வளர்த்த மயிலின் சாயல் உள்ள தேவசேனையின் மணவாளனே, அலைவீசும் மீன்கள் மிகுந்த கடல் பேரொலியோடு வெந்து வற்ற தேவர்களை வருத்தி துன்புறுத்தி வந்த பெரும் சூரன் அடிபட்டு விழ தாக்குதல் செய்து பருத்த அடிபாகத்துடைய கிரௌஞ்சமலை மீது வீரம் பொருந்திய வேலாயத்தை செலுத்திய பெருமாளே, பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிபாட மாத்திருக்கா அல்லது மாக்ருதா புஷ்பமாலை கோள பிரவாள பாதத்தில் அணிவேனோ. மாத்திருக்கா புஷ்பமாலை கோல பிரவாளத்தில் அணிவேனோ என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் தான் இந்த மிக மிக சிறப்பான பாடல். இந்த பாடலை நாம் எல்லாம் வல்ல பழனாபுரி பெருமாளுடைய திருப்பாதத்தில் போற்றி பணிந்து மாக்ருதா புஷ்பமாலை அவனுடைய கோல பிரவாள பாதத்தில் அணிவதற்கான திருவருளை நாடுவோம். மாக்ருதா அல்லது மாத்திருக்கா புஷ்பமாலையை கோல பிரவாள பாதத்தில் அணிந்து நமக்கருளும் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். அருணா பெருமாள் வெற்றிவேல் முருகன் கரோரா, பழனியாண்டவன் கரோரா, அரோரா, அரோகர.